மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இன்று இரவுக்குள் வெளியாகும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியிருந்தார். இந்நிலையில் இன்றும் வெளியாக வாய்ப்பில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதில் என்ன சிக்கல் இருக்கிறது? சக்தி, டெல்லி அகில இந்திய தலைமையில் 3 கட்டமாக தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதில் ஆலோசனை நடைபெற்றதற்கு பிறகும் தொடர்ச்சியாக காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று இரவே வேட்பாளர் பட்டியல், அதாவது 9 நாடாளுமன்ற தொகுதி, ஒரு விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக வேட்பாளர் பட்டியல் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக திருநெல்வேலி மற்றும் மயிலாடுதுறை இந்த 2 நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்வதில்தான் தொடர்ச்சியாக இழுபறியும் சிக்கலும் நீடித்து வருகிறது. இந்த தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் போட்டியிடுவதற்காக அகில இந்திய தலைமைக்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்கிறார்கள். அதன் காரணமாகவே முடிவெடுப்பதில் சிக்கல் நீடிப்பதாக தெரிகிறது. குறிப்பாக திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட மூத்த நிர்வாகிகள் பலர் போட்டியிடுவதற்காக வாய்ப்பு கேட்டிருக்கிறார்கள். அதாவது பீட்டர் அல்போன்ஸ் மூத்த நிர்வாகி, அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொருளாளராக இருக்கக்கூடிய ரூபி மனோகரன், அதே போன்று ஏற்கனவே எம்பியாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர், அதே போன்று போட்டியில் பிடி பால்ராஜ் மற்றும் ராபர்ட் புரூஸ் இவர்கள் எல்லாம் போட்டியில் இருந்தார்கள். இதில் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் பால்ராஜ் வேட்பாளராக தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருந்ததாகவும் இதற்கு மாநில பொருளாளர் ரூபி மனோகரன் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே ரூபி மனோகரன் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், கட்சியினுடைய மாநில பொருளாளராகவும் இருக்கிறார். எனவே எனக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அகில இந்திய தலைமைக்கு அழுத்தம் கொடுப்பதன் காரணமாகவே இன்னும் வேட்பாளரை இறுதி செய்வதில் சிக்கல் நீடிப்பதாகவும், அதே போன்று மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தவரை பிரவீன் சக்கரவர்த்தி, அதே போன்று சிறுபான்மை அணியினுடைய தேசிய இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய மீரா உசேன், அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் ஏற்கனவே ஆரணியில் எம்பியாக இருந்தார், அவர் மயிலாடுதுறை கேட்கிறார். அதே போன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மணிசங்கர் ஐயர் அவருடைய மகளுக்காக தொகுதியை கேட்கக்கூடிய இந்த இழுபறி காரணமாகவே இன்று இரவு வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்வதில் காலதாமதம் ஏற்படுவதாக தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே மாநில தலைவர் இன்று இரவே பட்டியல் வெளியாகும் என்று தெரிவித்த இந்த நிலையில் தற்போது வரை இன்று பட்டியல் வெளியாகுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 3 நாட்கள் டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை ஆலோசனை செய்த பிறகும் கூட தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதற்கான தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே நாளை வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சக்தி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.